பிரைஸ் த லார்ட். மீட்பு ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். கர்த்தருடைய நாம் மகிமைப்படுவதாக. 1 கொரிந்தியர் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 31வது வசனம். 1 Corinthians chapter 11 verse 31. நம்மை நாமே நிதானித்தறிந்தால் நாம் நியாயம் தீர்க்கப்படும். அல்லேலூயா. நம்மை நாமே எப்படி நிதானித்தறிவது? நிறைய நேரங்களில் நாம் மற்றவர்களுக்கு ஆலோசனை சொல்லுவது தான் நமக்கு பிடிச்சிருக்கும். இது மனிதனுடைய இயல்பு. மனிதர்களுக்கு என்ன அப்படின்னா, நம்ம சொல்கிறவங்க மற்றவங்க கேட்கணும், மற்றவங்க கீழ்ப்படியணும், மற்றவங்க கவனிக்கணும், அதுபடி நடக்கணும் அப்படின்னு இருப்பாங்க. ஆனால் அவங்க எப்படி வேணால் இருப்பாங்க. ஆனால் வேதத்தின் பிரகாரமான விஷயங்களை பார்க்கும்போது, இந்த வேதத்தை கை கொள்ளுகிறவர்கள், இந்த வேதத்தை குறித்து பேசுகிறவர்கள் இப்படி தான் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் நமக்கு சில சத்தியங்களை வைத்திருக்கிறார். பொதுவாகவே எல்லாரும் சொல்லுவாங்க, ஞானசனம் எடுத்துகிட்டா ரொம்ப கஷ்டம் வரும், ரொம்ப பிரச்சனை வரும் அப்படின்வாங்க. ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தா, ஞானசனம் எடுத்துட்டோம் அப்படின்னா குடும்பத்தில் ஒரு மேரேஜ் நடக்குது அப்படின்னா அதில் சடங்குகளை கலந்துக்கூடாது. ஏதாவது ஒன்று இறப்பு நடக்குன்னா அந்த சடங்குகளை கலந்துக்கூடாது. அதனால சோதனைன்னு சொல்லுவாங்க. தீர்மானம் பண்ணின பின்பு தானே ஞானசனம் எடுக்கிறாங்க. எனக்கு உலக வாழ்க்கை வேண்டாம், உலக கிரியைகள் வேண்டாம், உலக சிந்தனைகள் வேண்டாம், நான் ஏசப்பாவோடு என்னை ஒப்புரவாக்கி கொள்ளுகிறேன் அப்படின்னு சொல்லி தான் ஞானசனம் எடுக்கிறாங்க. ஆனால் இன்றைய தினத்தில் நிறைய பேர் ஞானசனம் எங்கே இருக்குது அப்படின்னா, சண்டே ராபோஜனம் நடக்கும்போது எல்லாரும் இந்த பந்தியில் கலந்து கொள்கிறார்களே, நானும் ஞானசனம் எடுத்து கலந்துக்கணும் அப்படின்னு நினைக்கிற வெகு ஜனங்களை நான் பார்த்துருக்கிறேன். நாம் யார் என்று நாம் முதலாவது நமக்கு தெரிய வேண்டும். நம்முடைய வழி எப்படி இருக்குது என்பது நமக்கு தெரிய வேண்டும். நாம் இஷ்டம் போல இருந்து நம்முடைய வாயிலிருந்து ஏசப்பா என்று சொல்லுகிறது நிமித்தமாக, அதனால் நம்முடைய ஜெபம் கேட்கப்படுது என்பதற்காக நம்ம பரலோகத்தின் பிள்ளைகள் என்று சொல்லுவதற்கு ஒன்றுமில்லை. ஆனால் ஏசப்பாவுடைய நாமத்தை உச்சரிக்கிறதுனால அற்புதங்கள் நடக்கலாம், அதிசயங்கள் நடக்கலாம். ஆனால் வசனம் தெளிவாக சொல்லுகிறது, நம்மை நாமே நிதானித்தறிந்தால் நாம் நியாயம் தீர்க்கப்படும். நிதானிக்கணும், நம்மை குறித்த நிதானிய தெரியணும். அப்போ இந்த பந்தியில், இந்த ராபோஜன ஆராதனையில் பந்தியில் பங்கெடுக்கிறவர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்று கர்த்தர் சொல்கிறார். இந்த வேத வசனத்துக்கு உட்பட்டு இருக்க வேண்டும், வசனத்திற்காக வாழ வேண்டும், வசனத்தை குறித்து பேச வேண்டும் என்ற ஒரு காரியங்கள் இருக்கிறது. இந்த பாத்திரம் என் ரத்தத்தினாலாகிய புது உடன்படிக்கையாக இருக்கிறது, நீங்கள் இதை பானம் பண்ணும் போதெல்லாம் என்னை நினைவு கூறுங்கள் என்று கர்த்தர் நமக்கு சொல்லியிருக்கிறார். அதனால் இந்த அப்பத்தை அபாத்திரமாக புசிக்கிறவர்களுக்கு பிரச்சனைகள் வரும் என்று கர்த்தர் தெளிவாக சொல்லிக்கிறார். அதனால் இந்த தினத்தில் சிலர் நல்ல உற்சாகமாக இருக்கக்கூடியவர்கள் கூட சிலர் பந்தியில் பங்கெடுக்கிறது கிடையாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நல்ல விஷயம். அவங்க தன்னை மாற்றிக்கொள்வதற்காக அடுத்த மாதமும் எடுக்கலை அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு ஆண்டோடைய அன்பை விட்டு தூரமாக இருக்கிறாங்கன்னு தான் அர்த்தம். இந்த நாளில் சரி முடியல, திடீர்னு வரபோதோ இல்லைன்னா சில தினங்களுக்கு முன்பதாகவோ ஏதாவது ஒரு நடந்துருச்சு, ஏதோ பிரச்சனைக்குள்ளே மாட்டிக்கிட்டாங்க, அதனால் கஷ்டப்படுந்தது, அதை மாற்றிக்கிறதுக்கு 1 நாள் 2 நாளும் ஆயிடுச்சு. சரி, ஓகே. 2வது மாதமும் பந்தியில் பங்கெடுக்கவில்லை என்றால், 3வது பந்தியில் பங்கெடுக்கவில்லை என்றால் அது மிகுந்த கவலைக்குரிய விஷயங்களாக மாறிவிடும். அதான் ஆண்டவர் சொல்கிறாரு, இப்படி இருக்க எவன் அபாத்திரமே கர்த்தருடைய அப்பத்தை புசித்து அவருடைய பாத்திரத்தில் பானம் பண்ணுகிறானோ அவன் கர்த்தருடைய சரீரத்தையும் ரத்தத்தையும் குறித்து குற்றமுள்ளவனாக இருப்பான். எந்த மனுஷனும் தன்னைத்தானே சோதித்தறிந்து தன் அப்பத்தில் புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ண கிடவன். எண்ணத்தினால் அபாத்திரமாய் போஜனபானம் பண்ணிக்கிறவன் கர்த்தருடைய சரீரம் என்னதென்று நிதானித்து அறியாததினால் தனக்கு ஆக்கின தீர்ப்பு வரும்படி போஜனபானம் பண்ணிக்கிறான்னு சொல்கிறார். அப்போ நல்லா நோட் பண்ணிக்கோங்களேன். சிலர் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கஷ்டத்தை அனுபவிக்கிறாங்க, ரொம்ப பெரிய பிரச்சனைகள் அனுபவிக்கிறாங்க. அதனால் உங்களுக்கு இயேசுவின் நாமத்தில் நான் சொல்லிக்கிறேன், நம்மை நாமே நிதானம் அறிவோம். அதான் சொல்கிறாரு, நாம் நியாயம் தீர்க்கப்படும் போது உலகத்தோட ஆக்கணிக்குள்ளாக தீர்க்கப்படாதபடிக்கு கர்த்தரோட சிற்சையை நமக்கு உருவாக்கும் என்று சொல்லப்படுகிறது. கர்த்தராலே சிற்சிக்கப்படுகிறோம். இந்த பூமியிலேயே கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு சிற்சை வருது அப்படின்னு சொன்னால் கண்டினியூவாக சில பிரச்சனைகள் வருது, ஆனால் அவங்க உற்சாகமாக இருக்கிறாங்க. சில வேதனை வருது, ஆனால் அவங்க உற்சாகமாக இருக்கிறாங்க. சில போராட்டம் வருது, ஆனால் உற்சாகமாக இருக்கிறாங்க. ஒரே ஒரு விஷயம், பரலோகத்தின் பங்கு அவங்களுக்கு இருக்கிறது. அதான் சொல்கிறார், நம்மை நாம நிதானத்தில் நாம் நியாயம் தீர்க்கப்படும். அப்போ ஆண்டவர் ஒரு நாள் நியாயம் தீர்ப்பார். யாருக்கு நியாயம்?
ஆண்டோடைய பிள்ளைகளா இருக்கிறவர்களுக்கு நீதிமானுக்கு ஒரு தண்டனை பூமியில சரிக்கு சரி கட்டப்படும். இன்னைக்கு கர்த்தருடைய பிள்ளைகளா நீதிமான்களா நம்ம இருக்கிறோம் அப்படின்னு சொன்னா, இந்த பூமியில வாழும்போதே நமக்கு எல்லா பிரச்சனைகளையும், துன்பங்களையும், துயரங்களையும் நாம் அனுபவித்துக் கொள்கிறோம். அதனால கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை நாம் சுமந்து கொள்கிறோம். அதனால உங்களுக்கு நான் சொல்றேன், இயேசுவின் நாமத்தினால மிகுந்த கவனமா இருந்து, சின்ன விஷயமோ பெரிய விஷயமோ நாமே நிதானித்து அறிவோம். நம்மை குறித்தான திட்டங்கள் நமக்கு தெரியணும், எண்ணங்கள் நமக்கு தெரியணும், ஏக்கங்கள் நமக்கு தெரியணும். நம்ம ஜெபிக்கிறது சரியா என்பது நமக்கு தெரியணும். ஜெபிக்கலாம். அன்பு தகப்பனே, நாமே நிதானித்தறிந்தால் நாம் நியாயந்தீர்க்கப்படும் என்றிருந்த 1 கொரிந்தியர் 11:31 சொல்லப்பட்ட வார்த்தையின் பிரகாரமாய் எங்களை அர்ப்பணித்து நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. தேவ பிரசன்ன கூட வந்து நடத்தட்டும், இரக்கம் பாராட்டும், நன்மையால் நிரப்பும், ஆசீர்வதியும் பெருக செய்யும். இயேசு பிதாவே, ஆமென்.